அன்பானவர்களே, நம்முடைய இந்த 365 நாள் நிதிச் சுதந்திரப் பயணத்தில் இன்று நாம் 22வது நாளில் அடியெடுத்து வைக்கிறோம். கடந்த 21 நாட்களில் நாம் நம்முடைய மனநிலை, செயல், சுய உரையாடல் என பல உள்முக பயணங்களை மேற்கொண்டோம். வாரிசு ரீதியான தடைகளை உடைத்தோம், தகுதியை உயர்த்தினோம், மனக்கதவையும் திறந்தோம், செயலிலும் இறங்கினோம். ஆனால் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு இதுவரை நாம் பார்த்த அனைத்திற்கும் ஒரு மகுடம் போன்றது. அதுதான் பணத்தின் நம்பிக்கையை பெறுவது எப்படி? நம்மில் பலர் பணத்தை நம்புகிறோமா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் பணம் உங்களை நம்புகிறதா என்பதுதான் இன்றைய மிக முக்கியமான கேள்வி. இதுவரை நாம் பணத்தை தேடி ஓடுவது பற்றியும் அதை ஈர்ப்பது பற்றியுமே பேசி வந்தோம். ஆனால் செல்வம் என்பது ஒரு உயிருள்ள ஆற்றல், லிவிங் எனர்ஜி. ஒரு மனிதனை நாம் நம்பினால் மட்டுமே அவரோடு நெருங்கி பழகுவோம், அவரிடம் நம்மிடமுள்ள ரகசியங்களை பகிர்ந்து கொள்வோம். அதுபோலவே பணம் என்கிற அந்த ஆற்றலும் உங்களை நம்பினால் மட்டுமே உங்களிடம் வந்து தங்கும், உங்களிடம் பல மடங்கு பெருகும். இன்று நாம் பேசப்போகும் இந்த தலைப்பு இதுவரை நாம் கடந்து வந்த பாதையில் சொல்லப்படாத ஒரு ஆழமான வாழ்வியல் ரகசியம். பணத்தின் நம்பிக்கையை பெறுவது என்பது ஏதோ ஒரு மாயவித்தை அல்ல, அது உன்னுடைய நிதி ஒழுக்கம், ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் மற்றும் நீ பணத்தை கையாளும் விதம் ஆகியவற்றைப் பொறுத்தது. நீ மற்றவர்களிடம் எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்பதைக் காட்டிலும் பணத்திடம் நீ என்னிடம் வந்தால் பாதுகாப்பாக இருப்பாய், நான் உன்னை சரியாக பயன்படுத்துவேன் என்று உன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் நிரூபிக்க வேண்டும். உங்களுடைய வங்கி இருப்பு என்பது உங்களுடைய உழைப்பின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல, அது பணம் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அறிக்கை, ட்ரஸ்ட் ரிப்போர்ட். நேற்றைய வீடியோவில் நம்முடைய சுய உரையாடலை சீரமைத்தோம். அந்த உரையாடல் இப்போது பணத்தோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த தயாராக இருக்கிறது. பற்றாக்குறை மனநிலை உள்ள ஒருவன் பணத்தைக் கண்டால் பயப்படுவான் அல்லது அதை அலட்சியமாக செலவு செய்வான். பணத்தை சிதறடிப்பவரிடம் அல்லது அதை சரியாக மதிக்கத் தெரியாதவரிடம் பணம் ஒருபோதும் தங்காது. ஒரு சிறந்த முதலாளி தன்னுடைய ரகசியங்களையும் பொறுப்புகளையும் யாரிடம் கொடுப்பார்? யார் மிகவும் நம்பகமானவரோ அவரிடம்தான் கொடுப்பார். அதுபோலவே பிரபஞ்சமும் தன்னுடைய செல்வத்தை யாரிடம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும்போது உன்னுடைய நம்பகத்தன்மையை, ரிலையபிலிட்டி, முதலில் சோதிக்கிறது. இப்போது நம்முடைய செயல்களில் ஒரு நாணயம், இன்டெகிரிட்டி இருக்க வேண்டும். பணத்தின் நம்பிக்கையை பெறுவது என்பது நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தொடங்குகிறது. நீ ஒருவருக்கு பணம் தர வேண்டும் என்றால் அதை சரியான நேரத்தில் கொடுக்கிறாயா? உன்னுடைய செலவுகளை நீ சரியாக கணக்கிடுகிறாயா? உன்னிடம் இருக்கும் ஒரு சிறு தொகையை நீ எப்படி பாதுகாக்கிறாய்? இவை அனைத்தையும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய இந்த 22வது நாள் பயணம் உனக்குள் ஒரு மாபெரும் பொறுப்புணர்வை ஏற்படுத்தப் போகிறது. நீ பணத்தின் எஜமானனாக மாற வேண்டும் என்றால் முதலில் பணத்தின் நம்பகமான தோழனாக மாற வேண்டும். நம்மில் பலருக்கு பணம் வந்தவுடன் தலைக்கணம் வந்துவிடும் அல்லது அதை எப்படி மேலாண்மை செய்வது என்று தெரியாமல் திணறுவோம். இந்த திணறல் பணத்திற்கு உன்மீது இருக்கும் நம்பிக்கையை குறைத்துவிடும். செல்வம் என்பது உன்னிடமிருந்து விலகி ஓடும் ஒரு முயல் அல்ல, அது உன்னை தேடி வரும் ஒரு நதி. அந்த நதி உன்னுடைய கரையில் வந்து தங்க வேண்டும் என்றால் உன்னுடைய கரை பலமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். நீ இப்போது ஒரு புதிய கோணத்தில் பணத்தை பார்க்கத் தொடங்கிவிட்டாய். இந்தப் பாதையில் பணம் எனக்கு கிடைக்கவில்லை என்கிற புகாருக்கு இடமில்லை. மாறாக பணம் என்னிடம் வரத் துடிக்கிறது, அதற்கான நம்பிக்கையை நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்கிற உறுதி இருக்கட்டும். நீ ஒரு வெற்றியாளன், நீ ஒரு நாணயமான மனிதன். உன்னுடைய இந்த 22வது நாள் மாற்றம் உன்னுடைய நிதி வாழ்க்கையில் பணத்தின் பேரன்பை பெற்று தரப்போகிறது. பணம் உங்களை ஒரு பாதுகாப்பான மற்றும் வளமான இடமாக உணரத் தொடங்கும் போதுதான் அது உங்களிடம் நிரந்தரமாக தங்கும். அந்த நம்பிக்கையைப் பெற இதோ 5 ரகசியங்கள். ரகசியம் 106, துல்லியமான கணக்கு, ஃபைனான்ஷியல் பிரிசிஷன் மற்றும் மரியாதை.
பணம் எங்கே போகிறது, எங்கே வருகிறது என்பதை துல்லியமாக கணக்கிடுபவர்களை பணத்திற்கு மிகவும் பிடிக்கும். ஒரு சிறு தொகையை கூட அலட்சியப்படுத்தாமல் கணக்கு வைப்பவன் பணத்தை மதிக்கிறான் என்று அர்த்தம். நீ பணத்தை மதித்தால் பணம் உன்னை தேடி வரும். உன்னுடைய கணக்கு வழக்குகளில் நீ எவ்வளவு நேர்மையாகவும் துல்லியமாகவும் இருக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக பணம் உன்மீது நம்பிக்கை வைக்கும். இது உன்னுடைய நிதி ஒழுக்கத்தின் முதல் படியாகும். ஒவ்வொரு ரூபாயும் உன்னிடம் கணக்கில் இருக்கும்போது பிரபஞ்சம் உனக்கு இன்னும் பல ஆயிரங்களை கொடுக்க தயாராகிறது. ரகசியம் 107 வாக்குறுதியை காப்பாற்றுதல், இன்டெகிரிட்டி இன் டெப்ட்ஸ். நீ ஒருவருக்கு பணம் தருவதாக வாக்கு கொடுத்தால் அதை சரியான நேரத்தில் அல்லது அதற்கு முன்னதாகவே கொடுத்துவிடு. நாளை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தள்ளிப் போடுவது உன்னுடைய நிதி நாணயத்தை, ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டி, குறைக்கும். உன் வாக்கு என்பது உன்னுடைய செல்வத்தின் அஸ்திவாரம். நீ மற்றவர்களிடம் காட்டும் இந்த நாணயம் பிரபஞ்ச ஆற்றலிடம் உன்னைப் பற்றிய ஒரு நற்சான்றிதழை வழங்கும். நம்பகமான ஒருவரிடமே செல்வம் தங்கும். வாக்கில் நிற்பவனிடம் செல்வமும் நிற்கும். ரகசியம் 108 பயனற்ற செலவுகளை தவிர்த்தல், அவாய்டிங் வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். பணத்தை வீணாக்குபவர்களை பார்த்தால் பணத்திற்கு பயம் வந்துவிடும். இவன் நம்மை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்று அது விலகி ஓடும். தேவையற்ற ஆடம்பரத்திற்காகவும் மற்றவர்களை கவரவும் பணத்தை செலவழிப்பவர்கள் பணத்தின் நம்பிக்கையை இழக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு செலவும் ஒரு தெளிவான நோக்கத்துடன் இருக்கும்போது பணம் உன்னை பார்த்து இவன் என்னை மதிக்கிறான், என்னை மேம்படுத்துகிறான் என்று சொல்லும். நீ பணத்தை சரியான முதலீடாகவும் பயனுள்ள தேவையாகவும் மாற்றும்போது பணம் உன்னிடம் இன்னும் அதிகமாக வந்து சேர விரும்பும். வீண் செலவுகளை தவிர்ப்பது உன்னுடைய வளத்தை உருவாக்கும் சக்தியாகும். ரகசியம் 109 பணத்தை பாதுகாக்கும் கலை, சேஃப் ஹேவன் பிரின்சிபிள். உன் கையில் இருக்கும் பணத்தை நீ எங்கே வைக்கிறாய்? உன்னுடைய பர்ஸ் அல்லது பணப்பெட்டி எப்படி இருக்கிறது? நேற்று நாம் பார்த்த புறச்சூழல் ஆகர்ஷண விதியின்படி பணத்தை வைக்கும் இடத்தை சுத்தமாகவும் மரியாதையாகவும் வைத்திரு. பணத்தைச் சுருட்டிப் போடுவதோ அல்லது கசக்கி வைப்பதோ அதன் மீதான உனது அவமரியாதையைக் காட்டும். பணத்தை ஒரு விருந்தினரைப் போல அழகாக அடுக்குவது அதன் நம்பிக்கையைப் பெறுவதற்கான ஒரு எளிய வழி. உன்னுடைய பணப்பெட்டியில் இருக்கும் அந்த ஒழுங்கு, உன்னுடைய வங்கிக் கணக்கில் இருக்கும் முறைப்படுத்தல், உன்னுடைய மனதில் இருக்கும் நிதி திட்டமிடல், இவை அனைத்தும் சேர்ந்து பணத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. நான் ஒரு பாதுகாப்பான இடம், என்னிடம் வா, நான் உன்னை வளர்ப்பேன். ரகசியம் 110 தொடர்ச்சியான மேலாண்மை, கன்சிஸ்டன்சி இன் மேனேஜ்மெண்ட். பணம் இருக்கும்போது மட்டும் கவனிப்பதும் இல்லாதபோது புலம்புவதும் தவறு. பணம் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மேலாண்மை திறன், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒரே சீராக இருக்க வேண்டும். ஒரு நல்ல தோட்டக்காரன் ஒரே ஒரு செடி இருந்தாலும் அதை அக்கறையுடன் பராமரிப்பான். பின்னர் 10 செடிகள் வந்தாலும் அதே அக்கறையுடன் பார்த்துக் கொள்வான். அதுபோலவே உன்னிடம் சிறு தொகை இருக்கும்போதே அதை நன்றாக மேலாண்மை செய்பவனுக்குத்தான் பெரும் செல்வம் வரும். நீ ஒரு சிறந்த மேலாளராக இருக்கும்போது பிரபஞ்சம் உன்னிடம் இன்னும் பெரிய பொறுப்புகளை, அதாவது அதிகப்படியான செல்வத்தை ஒப்படைக்கத் தயங்காது. உன்னுடைய நிதி ஒழுக்கம் ஒரு சின்ன தொகையிலிருந்து பெரும் நிதியாக மாறும் பாலமாகும். இந்த 5 ரகசியங்களும் பணத்திற்கு உன்மீது ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கும். பணம் உன்னை நம்பத் தொடங்கினால் நீ அதை பிடித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை, அதுவே உன்னை துரத்தி வரும். பணத்தின் நம்பிக்கையை பெறுவது எப்படி என்கிற இந்த 22வது நாள் பயணத்தின் மூலம் நாம் கண்டறிந்த உண்மைகள் உன்னுடைய நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழுக்கத்தையும் மேன்மையையும் கொண்டு வந்திருக்கும். பணம் என்பது வெறும் காகிதமோ அல்லது உலோகமோ அல்ல, அது உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நேரம் மற்றும் உன்னுடைய நேர்மை ஆகியவற்றின் திரட்டப்பட்ட வடிவம். நீ பணத்தை எப்படி நடத்துகிறாயோ அப்படியே பணம் உன்னை நடத்தும். நேற்றைய 21வது நாளில் நம்முடைய சுய உரையாடலை சரி செய்தோம். இன்று அந்த உரையாடலை செயல்பாடாக ஆக்ஷன் மாற்றி பணத்திடம் உனது நம்பகத்தன்மையை நிரூபித்திருக்கிறாய்.
நீ ஒரு சிறு காசை மதிக்கும்போது பிரபஞ்சம் உனக்கு ஒரு பெரும் நிதியை கையாளும் தகுதியை வழங்குகிறது. உன்னுடைய கணக்குகளில் இருக்கும் துல்லியம், உன்னுடைய வார்த்தைகளில் இருக்கும் நாணயம், உன்னுடைய செலவுகளில் இருக்கும் விவேகம், உன்னுடைய பராமரிப்பில் இருக்கும் அன்பு, உன்னுடைய மேலாண்மையில் இருக்கும் நிலைத்தன்மை, இவைதான் உன்னை சாதாரண மனிதர்களிடமிருந்து பிரித்துக் காட்டும் செல்வந்தனின் அடையாளம். உன்னுடைய இந்த 22வது நாள் மாற்றம் உனக்குள் ஒரு ஆழமான அமைதியை தந்திருக்கும். நீ இனி பணத்தை துரத்தப் போவதில்லை, மாறாக உன்னுடைய நாணயத்தால் பணத்தை உன்னை நோக்கி ஈர்க்கப் போகிறாய். உன்னுடைய தகுதியை உயர்த்திக் கொண்ட நீ இப்போது அந்த தகுதியை உனது நிதி ஒழுக்கத்தால் உறுதி செய். உனது மனக்கதவு திறந்திருக்கிறது, ஸ்ரீசக்தி உன்னுள் இருக்கிறது, உன் வார்த்தைகள் வலுவடைந்துவிட்டன, இப்போது பணத்தின் நம்பிக்கையும் உனக்கு கிடைத்துவிட்டது. இந்த 5 ரகசியங்களையும் உன்னுடைய அன்றாட வாழ்வில் பின்பற்றத் தொடங்கு. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கணக்குகளை சரிபார்த்து, உன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி, உன்னுடைய செலவுகளை கவனமாக கையாண்டு, உன்னுடைய பணத்தை மரியாதையுடன் நடத்தி, உன்னுடைய மேலாண்மையை நிலையாக வைத்துக்கொள். இதுவே பணம் உன்னை நோக்கி விரையும் காந்த சக்தியாக மாறும். நீ தூங்கச் செல்லும்போது உன்னுடைய இந்த புதிய பொறுப்புணர்விற்காக உனக்கே நன்றி சொல்லிக்கொள். நான் பணத்தின் ஒரு நம்பிக்கைக்குரிய தோழன், என் மீது பிரபஞ்சம் வைத்திருக்கும் பொறுப்பை நான் உணர்கிறேன். பணம் என்னை நம்புகிறது, நான் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவன் என்று உனக்குள் சொல்லிக்கொண்டே உறங்கு. நாளை விடியும்போது நீ ஒரு புதிய கம்பீரத்தோடும் ஒரு புதிய நிதித் தெளிவோடும் விழிப்பாய். உன்னைச் சுற்றி இருக்கும் பணம் உன்னை ஒரு புதிய பார்வையில் பார்க்கத் தொடங்கியிருக்கும். உன்னுடைய நம்பகத்தன்மையை உணர்ந்த செல்வம் உன்னை நோக்கித் திரும்பத் தொடங்கும். உன்னுடைய பயணம் தொடர்கிறது, உன் வெற்றி நிச்சயம். நீ ஒரு செல்வந்தனாக மாறும் பாதையில் உறுதியாக நடந்து கொண்டிருக்கிறாய்.